வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் முதலாம் நாள். இன்று புரட்டாதி மாதம் பிறப்பு. புரட்டாதி மாதம் பிறந்திருக்கின்றது. இன்று பௌர்ணமி கூடிய நாள். இந்த புரட்டாதி மாதத்திலே நாம் பல்வேறு சிறப்பான வழிபாடுகள், பிதிர் வழிபாடுகள், நவக்கிரக வழிபாடுகள், சக்தி வழிபாடுகள் என்று பல சிறப்புகளோடு கூடியதாக இந்த புரட்டாதி மாதம் இன்று மலர்ந்திருக்கின்றது. இந்த புரட்டாதி மாதத்திலே நாளைய தினம் பிரதமை முதல் அமாவாசை வரையிலே இந்த 15 திதிகள், பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை. இந்த 15 திதிகளும் மகாலய பட்சம் என்று போற்றப்படுவது. இந்த மகாலய பட்சம் என்கின்ற பொழுது இந்த மறைந்த பிதிர்கள் எல்லோருமாக பெரிய கூட்டமாக அவரவர்களுடைய இல்லங்களை தேடி வருவது. இந்த மகாலயபக்ஷ காலத்திலே இப்போ நாளை ஆரம்பமாகின்ற இந்த மகாலயபக்ஷம் நாளை புதன்கிழமை ஆரம்பம். இந்த 15 நாட்களுமே தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் எள்ளும் தண்ணீரும் மறைத்து தர்ப்பணம் செய்கின்ற பொழுது ஒரு வலிவையும் சக்தியையும் உயர்வையும் தரக்கூடியதாக இருக்கும். நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தாய் தந்தையர்களை நாம் இந்த வருடந்தோறும் அவர்களுடைய மறைந்த திதியிலே இந்த சிராத்தங்களை தர்ப்பணங்களை செய்து கொள்வோம். இந்த மகாலய பட்சத்திலே குடும்பத்திலே மறைந்தவர்கள் யார் யாரெல்லாம் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்றார்களோ, அது அப்பாவினுடைய அப்பாவாக இருக்கலாம், அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அதுக்கு மேலே பூட்டன் பூட்டி, பெரியப்பா, உறவுகளுக்குள்ளே அண்ணா அண்ணி, அத்தை, மாமா, இவ்வாறு இந்த உறவுகளுக்குள்ளே யார் யாரெல்லாம் மரணித்தார்களோ, யார் யாரெல்லாம் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்றார்களோ அந்த பிதிர்கள் எல்லோரையுமே நினைத்து தர்ப்பணங்கள் செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த மகாலய பட்சம் 15 நாட்களுக்கும் உண்டு. அவ்வாறு இந்த சிறப்பான மகாலய பட்சத்திலே 15 நாட்களும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் எள்ளும் தண்ணீரும் உரைத்து தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் அவரவருடைய, இப்போ அப்பா என்றால் அப்பா இறந்த திதியிலே, அம்மா என்றால் அம்மாவினுடைய திதியிலே, அந்தந்த திதியில் அவரவர் இறந்த திதியிலே இந்த 15 திதிகள் வரும். அதில் ஏறோ திதியிலே தான் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ மறைந்திருப்பார்கள். அந்த அவரவருடைய மறைந்த திதிகளிலே இந்த மகாலய சிராத்தத்தை செய்து கொள்வது ஒரு தனித்துவமான சிறப்பு. அது முடியாதவர்கள் இந்த மகாபரணி என்கின்றதாகிய பரணி நட்சத்திரத்திலென்று செய்து கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்கள் மத்திய அஷ்டமி என்று இந்த அஷ்டமியிலே செய்து கொள்வார்கள். அதே போல் கபில சஷ்டி, வேதிபாதம், சந்நியஸ்தமாலயம் என்று இந்த ஒவ்வொரு சிறப்புகள் அங்கே நாள் காட்டிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அவ்வாறான நாட்களிலாவது
இந்த சிராத்தங்களை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பெற்றோர்கள் பிதிர்களுக்காக, மறைந்த பிதிர்களுக்காக, அப்பா அம்மா இல்லாதவர்கள் தாத்தா பாட்டிக்காக செய்து கொள்ளலாம். அப்பாவோ அம்மாவோ வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் பிள்ளைகள் செய்ய வேண்டியதில்லை, அப்பாவே செய்து கொள்ளுவார். அப்பா இல்லாதவர்கள் ஆண் பிள்ளைகள் அனைவருமே இதனை செய்ய வேண்டும். அப்பாவுக்காக, அப்பாவுடைய அப்பாவுக்காக, தாத்தா பாட்டிக்காக, உறவுகளில் இருந்தவர்களாக, நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த குருவிற்காக, நண்பனுக்காக கூட இந்த மாலைய சிரார்த்தத்திலே தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு ஒரு சிறப்போடு கூடியது. இந்த மாலைய சிரார்த்தம் தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, நாளை மறுநாள் 19ஆம் திகதி சிலாபம் நாத்தாண்டி ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத கரிரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு மகாகணபதி ஹோமத்தோடு பூர்வாங்க கிரிகள் ஆரம்பமாகி 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மகா சங்காபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வும் கலந்து இறைவர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம்.